போய் சொல்லும் ஐயா அரக்கனிடம் பகுதி பணம் வேணுமானா சண்டை கோடி நாட்ட சொல்லி சண்டை செய்து பார்த்திடலாம். யுத்த கோடி நாட்ட சொல்லி யுத்தம் செய்து பார்த்திடலாம். மல்லு கோடி நாட்ட சொல்லி மல்லு கோடி நாட்ட சொல்லி அதட மல்லு செய்து பார்த்திடலாம். அரக்கனுடைய அப்பா ரிஜுமுகாவரனை வாழ்ந்த போது நாட்டிலே நீதி நேர்மை தைமுதாசனை இருந்தது. மாதம் மும்மாறி மழை பொழிந்தது. வருஷத்துக்கு 3 பூ விளைந்தது. அந்த காலம் வேதங்கள் போது வேதியருக்கு ஒரு மழை பொழிந்தது. சாமி அப்பல அவர் படித்த வேதங்களை விடாமல் சொல்லி லட்சம் ஒரு சொன்னா சிலையில இருக்கக்கூடிய தெய்வமும் அவள்கிட்ட என்னன்னு நின்று பேசணும். ஆமா அவர்களுக்கு ஒரு மழை பொழிந்தது. ஒரு மழை பெஞ்சிருக்கு. நீதி நெறியர் மதுரை ஆண்ட பொற்கை பாண்டியனுக்கு ஒரு மழை பொழிந்தது. மதுரை ஆண்ட மன்னருக்கு ஒரு மழையும் மாத கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை பொழிந்ததா. அந்த காலத்துல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பூமான் என்று மதிக்கும் தாய்மார்களுக்கு மழை பொழிந்தது. ஒரு மழை பெஞ்சு இப்ப நீதி இல்ல நேர்மை இல்ல தயவுதாசனை இல்ல மாதம் மும்மாறி மழையும் இல்ல. அதனால மந்திரி போய் சொல்லும் உங்க அரக்கங்கிட்ட வேணுமானா படையெடுத்து வர சொல்லும். இருசா வேணுமானா எடுத்து சண்டைக்கு வர சொல்லும். சண்டையில பிளம் இருந்து அவரை மல்லுக்கு வர சொல்லும். இன்னும் ஒரு முறை இருசா கேட்டால் அனுப்பினானே ஆனா அவனை இலையில வச்ச அப்பளமா நொறுக்கிடுவோம். சொல்ல வரணும் அதுக்கு பரவாயில்லை இருக்கு. ஐயோ கொடைக்கு கூட இதேதான் நடக்கு. நான் என்ன கேட்டாலும் இதைத்தான் சொல்ல. அவர் என்ன சொன்னாரு? ஊரை விட்டு விரட்டாங்கன்னா சொன்னாரு. நீங்க தான் சொன்னீங்க விரட்டிட்டாங்கன்னு. பால் கேட்டு வடக்க வந்துடலாம். நல்லா கேட்கணும். பால் கேட்டு வடக்க வந்துடலாம். பாருங்க கெட்டி நொறுங்கி ஆமா தெக்க போக கூடாது. 10 குழந்தை இருந்தாலும் சரி இன்னைக்கு சொல்லுதேன். ஆமா இருக்கிறத 10 பிள்ளைக்கு 10 செங்கலை உருவி பங்கு வச்சு கொடுத்துடணும். ஒரு செங்கலை 2ஆ வெட்டிடணும். அத சந்தோஷமா கொடுக்கணும். வயிறு எரிஞ்சு கொடுக்க கூடாது. 2 பிள்ளை இருந்தா 2 பேருக்கும் ஒரு செங்கலை 2ஆ வெட்டி கையில் கொடுத்துடணும். நான் பிள்ளைக்கு தானே கொடுப்போம். ஆமா வைப்பாட்டி பிள்ளைக்கா கொடுப்போம். அதுக்கு எதுக்கு கொலை எறியணும்? வயிற்றுலாம் இருக்கக்கூடாது. சந்தோஷம் நம்ம பிள்ளை நல்லா இருந்தா நம்மள பாப்பாங்கன்னு நம்பி கொடுங்க. வேறையே இவ்வளவு என்கிட்டயே பேசி 5 நாள் ஆச்சு. நான் என்ன செஞ்சேன் இருக்கட்டும். தப்பு. அடே மந்திரி போய் சொல்லுவோங்க அரக்கங்கிட்ட. ஆமா பார்த்தாரு மந்திரி. மந்திரி 56 அரச மன்னர்கள் நம்ம ஒரு நாட்டு மன்னர். ஒரு தேசத்து அரசர்கள் நம்ம இவங்களை எதிர்த்து போராடுனா நம்ம நிலைமை சரியில்லை. சரி கிடையாது. ஒத்தாளா நின்று என்ன செய்ய முடியும்? அவங்க 56 அரச மன்னர்கள் நம்ம ஒரு நாட்டு மன்னர். ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது. ஆமா ஆகையினாலே பார்த்தார் மந்திரி. ஆமையா அரக்கம் பக்கம் ஓடி வந்து ஆறுமையா வல்லரக்கா ஆத்தை வந்து சொல்லை காணும். ஐயாவே அரக்கமண்டா 56 அரசரெல்லாம் பகுதி பணம் கேட்டு போனேன். அதை எடுத்து வாரா பெருசா பணம் எதிர்த்து சண்டைக்கு கிஸ்தி பணம் கேட்டு போனேன். வியாபாரமா பேசுனாரு. வியாபாரமா பேசுனாரா? சொன்னாரா? என்னையா பேசுனாங்க? இருந்துதானா பல்லுக்குத்தான் வரவு சொன்னார். இருந்துதானா வரவு சொன்னார். ஐயா என்னை பார்த்து சண்டைக்கு வர சொன்னார்களா? திரட்டும் படையை அண்ணா அவர்கள் 56 அரச மன்னர்கள். நீங்களோ ஒரு நாட்டு மன்னர் ஐயா. அதனாலே
நம்மளால சண்டைக்கு போக முடியாது. நம்மகிட்ட தைரியம் கிடையாதுயா. பாரமையா வல்ல சண்டைக்கு தான் போனோமானா சைனிகளும் நமக்கு இல்ல. யுத்தத்துக்கு போனோமானா யுத்தப்பட நமக்கு இல்ல. நல்லுக்கு போனோமானா நல்லுப்பட நமக்கு இல்ல. சண்டை வேண்டாம், சடவு வேண்டாம், இட்டி வேண்டாம், பாரா வேண்டாம், சூரி வண்டி வேண்டாம், கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம், கட்டாரி சூரி வேண்டாம். எல்லாம் ஒற்றையிலே நின்று நின்று உலகத்தையே ஆள வேணும். சண்டை சடவு ஈட்டி பாலா இடசூரி வங்கி கத்தி கம்பு கட்டாரி சூரி எதுவும் வேண்டாம். என் சொல்ல கேளுங்க. அவனே இவனேன்னு அலைவதை விட சிவனேன்னு போய் இமயகிரி மலையில உட்கார்ந்துருக்க. காத்தடிக்குமா? அந்த மலையில இருந்தா கோபம் வராது. இமயகிரி மலைக்கு போனா வயிறு பசிக்காது. 24 மணி நேரமும் சிவனையே நினைச்சு இருக்கலாம். தவத்தை இருந்தா தான் சிவத்தை அடைய முடியும். சிவத்தை அடைந்தால் நம்ம வரத்தை பெறலாம். அதனால மந்திரியோ அரக்கனை அழைத்து நீங்க இமயகிரி மலைக்கு போங்க. 26 வருஷம் தவங்களை செய்து யார் உங்களை எதிர்த்தார்களோ அவங்களை எரிக்கணும். எவர் உங்களை பணிந்தார்களோ அவங்களை பாதுகாக்கணும். அப்படி ஒரு தூண்டுவாமணி வரங்களை பெற்று உலகத்தை ஆள வேண்டும் என்று சொல்ல அவ வல்லரக்கன் பார்த்தா ஆண்டவனை எண்ணி தவக்கோலம் எடுத்தான். தலையை மொட்டையடித்தான், சன்னியாசி கோலம் கொண்டான், காவி உடையணிந்தான், உத்தராட்ச மாலை அணிந்தான், திருநீற்று காப்பணிந்து செந்தூர பொட்டு வைத்து கம்பத்தை தோளிலே வைத்து பொங்கலுக்கு அரிசியும் பூசைக்கும் பொருட்களோடு புறப்பட்டு வருகிறார். அவன் கண்ணால் கண்ட சகனத்தை சகனம் என்றும் பாராமல் அவன் நாடு நகர விட்டு 6 வனம் கடந்தான். அடந்தவனம் சோலை கண்டான். 7 மலை வனம் கடந்து இமயகிரி மலைக்கு வருகின்றான். இமயகிரி மலையதிலே 26 வருடகாலம் இருந்தவன் செய்ய போறான். குளித்து நீராடி தவசாலையை அலங்கரித்து சிவனை எண்ணி ஒரு பானம் பொங்கலிட்டான். பொங்க பானை வெடித்தது. பானை வெடித்ததே பொல்லாத நேரம்னு பார்த்தானா? இது வேகாத பானையோ, இது வெடித்தாலும் குற்றமில்ல. உடைத்தான் கண்ணோடு சொல்லு சில்லாக சிதறுகிறது. அந்த தேங்காய் எப்படிக்கு சிதறுகிறதோ அதே போன்று அவன் சிரசம் சிதறுமா. அதை சகனம் என்று பாராத அரக்கே தேரவடி தேங்காவா தென்னை மரத்து வாக்கா தெரித்தாலும் குற்றம் இல்லை. கற்பூரம் கொளுத்துகிறான். காற்று வந்து அணைத்தது. நாம் செய்யும் பூசை ஈசனுக்கு கொடுத்து வைக்கலையோன்னு அவன் நினைச்சுக்கிடுதான். அவன் புத்திக்கு தக்கவாறு எண்ணிக்கொண்ட ஆண்டவனை எண்ணி 1000 முழம் கம்பத்தை நாட்டி ஊசி முனைமேல் வலதுகால் பெருவரை ஊன்றினான். ஆசை அடக்கி அரக்கன் ஊசி தவத்தை செய்தான். மாதம் 2 மாதம் அல்ல, 1 வருடங்கள் 2 வருடங்களும் அல்ல, 12 ஆண்டு காலம் இருந்து தவங்களை செய்து வேளையில அரக்கனுட தவம் அதுதான். ஆடாத கையா ஆடுதையா அசையுதையா கைலாசமே கிட்டு 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 நடுங்குது.
நம்ம அண்ணாச்சி பத்தியெல்லாம் அது நடுங்க போய் தான் புடிச்சுக்கிட்டே நிக்க காத்து அப்படி அடி ஏனையும் ஆடுவ காத்து எப்படி அடிக்க இதுக்குத்தான் சொல்லுவாங்க வடக்கு அடிச்ச காத்து தெக்க அடிக்கும் அடிக்கல தெக்க பார்த்தானே அடிக்கி காத்து என்னைக்கு வடக்க பார்த்து அடிக்குமே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது தெற்கையும் திரும்பி அடிக்கும் சுழட்டி அடிக்கும் அப்ப தெற்கு அடிச்சதுன்னா சுழட்டி வடக்கதான் தள்ளும் வடக்கு வரணும்ல நான் அதைத்தான் சொல்லுதேன் உங்க தெருவுக்கே வரமாட்டோம்னு சொல்றாங்க தெருவை தாண்டி போகாம இருக்க முடியுமா இன்னைக்கு நாள் ஒரு நாளைக்கு அந்த தெருவழிய வந்துதானே ஆகணும் வடக்கு கட்டிடமுக்கு வந்தாகணும் அப்படி இருந்துட முடியாது இந்த சாத்தி என்னைக்கு சுழற்சியை காட்டிக்கோ அன்னைக்கு வந்துடும் வணங்குறீங்க காத்து கூட தள்ளிடும் ஆமா ஒரு தடை காத்து என்ன திருவள்ளி நடந்து தானே வரக்கூடாது வண்டியில் எப்படி அப்ப எப்படி அப்படி பவுன் வர முடியும் என் வீட்டுக்கு வரணும் பவுன் வரணும் ஏன் வீட்டுக்கே வரும் எப்படி வரும் நம்மள பார்க்க வரணும்னா அப்படியே பவுன் தோடு வடக்கு வந்து நேர தக்கடி முடியாது பைக்கில் அதான் வரணும் வடக்கு திருக்குறோம் தெக்க மோச்சி யாருக்கும் பார்க்காத வண்டி ஆமா இந்த காத்து அடிக்கி கைலாசம் கிட்டு 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 கிட்டுன்னு அரக்கன் தவத்தாலே நடுங்குது ஆடாத கைலாசபதி கிட்டு 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 நடக்குது சிவன் பார்த்தார் கைலை மலையை நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாரு ஆமா ஞானத்தால் அறிந்து பார்த்தார் அரக்கன் தவத்தை கண்டார் இவனுக்கு நாம் வரம் கொடுத்தாக வேண்டும் என்று ஆண்டவன் புறப்பட்டார் சாம நடுச்சாம இரவு 12 மணி பார்த்தால் பார்வதா தேவி என்ன சுவாமி ஆண்டவா மணி 12 ஆச்சு ஆமா நான் எங்க இருக்க நீங்க எங்க போறீங்க ஈசா இறைவா ஏய் பார்வதி அதோ பார் யமயகிரி பர்வதத்திலே என்னை எண்ணி ஒரு வல்லரக்கன் தவம் இருந்து வருகிறான் 12 வருஷம் குத்துக்குள்ள இருக்கான் அவனுக்கு வரம் கொடுக்க போறேன் அம்மா ஆமா சுவாமி என்ன அரக்கனுக்கு வரம் கொடுக்கறதுனா இதுவா நேரம் ஆடில போதா மத்தியானம் போறா சாயந்தரம் போறா அப்படியே நீங்க போனாலும் உங்க மூத்த மகனாகிய ஆதிமூல கணபதி இருக்காரு கலவாசல் இருக்காரு அவற்றை ஒரு வார்த்தை சொல்லலாமே ஆமா இளைய மகன் வடி வேலவன் இருக்காரு அவற்றை ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் நம்மளுக்குள்ள 1000 இருக்கும் நான் போயிட்டு வரமுடி சிவரை பார்த்தாவது இந்த பக்கம் போயிட்டு வரமுன்னு சொல்லலாம் அப்படி சொல்லாம வந்ததுனால உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை இறைவா அரக்கன் கைலாசம் வரணுமானா உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி பகவானை போய் அழைக்க சொல்லுங்க சரி அப்படியே ஆட்ட வந்த மகவான் நந்தி தேவனிடம் ஆரமையா நந்தி தேவா ஆரமையா வார்த்தை ஒன்று சொல்லுகிறோம் தவன் செய்து ஐயா நந்தீஸ்வரா அந்த அரக்கனை என் கைலாசம் அழைத்து வர வேண்டும் பரமேஸ்வரா அவன் ஒரு நான் ஒரு கைலாச பிறவி அவன் ஒரு பூலோக பிறவி அவனை நான் எப்படி என் கூட கூட்டிட்டு வர முடியும் அதுக்கெல்லாம் நான் வரம் தருகிறேன் அப்பா இதோ இந்த 2 புலிகையா அரக்கன் கையிலே கொடுத்து அவன் கண்ணத்துல ஒதுக்கினாமனா 2 பக்கமும் ரெக்க முளைக்கும் உன்னோடு வருவார் என்று ஆண்டவன் சொன்னார் நந்தி பகவான் புலிகையை வாங்கி யமயகிரி பர்வதத்திற்கு வருகின்றார் அரக்கனோ புத்துக்குள்ள இருந்து ஓம் நம சிவாய நமக என்ற நாமத்தை உச்சரித்தார் அரக்கன் சத்தம் தான் கேக்கு அரக்கனை காணாத நந்தி பகவான் தேடி தவித்தார் எப்படி தடிக்கிறார் இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே காண்பேனும் அரக்கனை கைகாலம் நோவுது
இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையோ எப்பவும் காண்பேனும் அரக்கனை அரே என் மகனே வல்லரக்கா மகனே வல்லரக்கா இருந்த தவம் போதும் ஈசன் உன்னை செய்ததவம் போதும் அல்வா செய்ததவா சிவனார் உன்னை அந்த நந்தி தேவன் அடைந்த போதே பேர சொல்லி கூப்பிடுத யாரோ எவ்வளவு தெரியலையா ஒருவேளை ஆண்டவே நம்மளுக்கு வரம் கொடுக்க வந்து விட்டாரா வந்துட்டாரோ என்று வல்லரைக்கும் புத்தை விட்டு இறங்கி ஓடோடி வருகின்றான் ஐயோ நந்தி தேவனை கண்டான் ஆகா ஆண்டவன் என்று வந்தோமே வந்தவன் முன்ன பின்ன கைலாசம் வந்ததில்லை கடவுளை கண்டதில்லை கடவுளை பார்த்தது கிடையாது அவன் பகவான் என்று வந்தோம் ஒரு நந்தி வந்து நிக்க சரியாவோட காளை கண்டு வந்து நீங்க ஐயா ஆண்டவனாக இருந்தா உச்சியில கொம்பு இருக்குமா கொம்பு இருக்காதா இந்த காளைக்கு உச்சி கொம்பு இருக்கு ஆமா அப்ப இது யாராக இருக்கலாம் எவரா இருக்கலாம் என்று யாரடவா காளை கண்ண எவரடவா இங்கு வந்த மாடுமோ வந்த தெய்வம் படைத்தவத்தை கலைத்ததென்ன காளை போல வந்த தெய்வம் அடுத்த வந்த கலைத்ததென்ன இந்தவத்தை கலைத்ததாலே என் தவத்தை அதை நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் சாபம் கொடுக்க போறேன் பொறுப்பா பொறுப்பா ஒரு பொறுப்பா நீ 12 வருஷமா தவம் இருந்த நீ தவறு இருந்தா நீ சாபம் கொடுத்தா கண்டிப்பா எனக்கு பலிக்கும் பலிச்சிரும் பலிச்சிரும் உன் தவத்தை கலைக்க நான் வரவில்லை உன்னை அழைத்து வரும்படி ஆண்டவன் என்னை அனுப்பி வைத்தார் ஆண்டவரே அழைக்க சொன்னாரா நான் எப்படி உம்மோடு வர முடியும் ஏன் அதுக்கெல்லாம் பயப்படாத போ அதுக்கெல்லாம் வரம் வச்சிருக்கேன்பா என்கிட்ட இருக்கு என்னது இருக்கு மாய குளிகை இருக்கு இதோ இந்த குளிகைய அரக்கன் கையிலே கொடுத்து கன்னத்துல ஒதுக்குனா உன்னோடு வருவார் என்று ஆண்டவன் என்ன சொல்லி வழி அனுப்பினார் ஆமா குளிகையை உன் கையிலே வாங்கி கன்னத்தில் ஒதுக்கினா உனக்கு ரெக்கம் முளைக்கும் அப்படியே பரவுண்டு சக்தி வந்துருமா நந்தி பகவான் கொடுத்த குளிகையை வாங்கினான் கன்னத்துல ஒதுக்கினா அரக்கனுக்கு ரெக்கம் முளைத்தது ஆமா இருவேர்களுமாகவே கைலாசம் வருகிறார்கள் ஆகாயமா பறந்து வருகிறார் ஐயா கைலாசம் வந்து இந்திரன் பூங்காவனத்திலே வந்து இருகரத்தால் மலர்களை பறித்து அம்மையப்பனாய பகவான் பார்வதி பாதத்தில் மலர் தூவி அரக்கன் சிவபெருமானை அடிபணிந்து வணங்கி நிற்கின்றான் வளமே வந்து வணங்கி சிவனை வணங்கி
சிவபெருமான் பார்த்தார் இவன் தானே வல்லரக்கன் வா 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 என்ற அரக்கனை அன்போடு அழைத்தார் செய்தார் பகவான் மகனே வல்லரக்கன்